வீடு நோக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு துக்ககரமான ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது. நாங்கள் உதவி செய்த வீட்டில் இருக்கக்கூடிய 2 பேர் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு இறந்துருக்காங்க. என்னப்பா பைக் எடுத்தால் தான் பிடிக்கிறாங்க காலையா? ஹெல்மெட்டு பூசு போட அவ்வளோதான் போடுவோம். அப்போ பைக்கே விட்டு போடா, பூசா இல்லை பைக்கு. துக்கமான சம்பவம் நடந்து போயிட்டுது. என்ன உங்களுக்கு பின்ன காயமாக கிடையாது? அம்மாவுக்கு இப்படி நடந்த முட்டவங்களை சொல்லியிருந்தா நாங்கள் வந்து அவன் சின்ன ஒரு சப்போர்ட் நான் செஞ்சுருப்பேன். வேணே பட் எனக்கு அவளை சரியாக விருப்பம். எனக்கு எங்கட அம்மா அப்பாவுக்குமா போல அவளை பார்த்தேன். மற்றது இப்போ 31 கூட என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு கொஞ்சம் பேருக்கு சொல்லி அதை நார்மலாக செய்ய பாருங்க. என்றால் என்னது சொல்கிறது, இதில் உங்களோட நிலைமை இல்லைங்க தெரியும் தானே ஐயா. நீங்கள் இறந்து போன அவட ஆத்மா சாந்தி அடையணும் கொள்ளணும் அப்படி இப்படின்னு யோசிக்கிறீங்க. நான் இருக்கிற உங்களோட ஆத்மா நிம்மதியாக கொண்டு நான் யோசிக்கிறேன். நீங்கள் சரி என்ன செய்கிறது, எல்லாத்தையும் சமாளிக்கத்தான். இப்போ கடன் படத்தான் போகிறீங்க, ஏதோ செய்யத்தான் போகிறீங்க. அப்போ ஐயா இப்போ தனிச்சு போனார். அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமான ஒரு ஆள் வந்து மறைஞ்சிட்டா. மகன் வந்து போயிட்டார். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டு தான். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கெட்பெலி அண்ட் வந்து நாவற்குழிக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வெளுக்கிட்ட வேலையிலையும் கூட வீடு நோக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு துக்ககரமான ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது. அதுவும் வந்து ஒன்று இல்லை 2, அதாவது நாங்கள் உதவி செய்த வீட்டில் இருக்கக்கூடிய 2 பேர் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு இறந்துருக்காங்க. உண்மைக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு சோகமான செய்தி என்று தான் சொல்லணும். நாங்கள் கனகாலமாக வந்துட்டு அங்கே போகையில் உங்களுக்கு தெரியும் வந்து அச்சுவேலி பகுதியில் வந்து நாங்கள் ஒரு அம்மாண்ட வீடு வந்துட்டு இப்படி என்ன சொல்கிறது, அவங்க அடைய வச்ச இடத்துல வந்துட்டு அறுதியாகி நாங்கள் வந்து அதை மீட்டு கொடுத்தனாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெருமளவில் வந்துட்டு வட்டி எல்லாம் அவங்க கேட்டு அந்த வட்டியில் ஒன்றும் இல்லாமல் அவங்கள அந்த என்ன சொல்கிறது வீட்டுக்காரோடு எல்லாம் போராடி பெரிய பிரச்சனை எல்லாம் பட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் காசை நாங்கள் வந்துட்டு மிச்சப்பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போராடி நாங்கள் வந்து வெற்றிகரமாக அந்த வீட்டை கூட எல்லாம் வந்துட்டு மீட்டு கொடுத்துனாங்க. அவர் அங்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செக்யூரிட்டி வேலை செய்கிறவர். அப்படி இருக்கக்குள்ள வந்துட்டு இன்றைக்கி காலையில் அதுவும் நான் வந்துட்டு எலும்பையில் நினைக்கிறேன் வந்துட்டு அம்மாட்ட வந்துட்டு இந்த நோட்டீஸை வந்துட்டு அங்கிள் வந்து கொடுத்துட்டு தம்பியாக்கள் எழுப்பினா இது ஒரு கொடுத்து இப்படி அம்மாட அந்திரட்டியோ சம்திங் ஏதோ வருதுன்னு சொல்லி வர 16ஆம் தேதியோ 19ஆம் தேதி வந்துட்டு ஒரு கண்ணுண்டா தம்பியாக்களை வர சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்போ எனக்கு வந்துட்டு கோலும் வந்தது. அப்போ கோல் ஆன்சர் பண்ணி கதைச்சா அங்கிள் வந்துட்டு மிகவும் ஒரு கவலையான மனசோட வந்துட்டு கதைச்சிருந்தார். அப்போ கதைச்சி பிடிச்சோன்னா சரியான கஷ்டமாக இருக்குது ஐயா. மகனும் வந்துட்டு இறந்து போயிட்டார். அதே மாதிரி வந்துட்டு அம்மாவும், அதாவது அவற்றை மனைவியும் வந்துட்டு இறந்து போயிட்டார். அப்போ வந்து இப்படி வந்துட்டு அந்தரட்டி செய்கிறதுக்குமே வந்து உண்மையிலே கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன், இந்த முதல் நாங்கள் கொஞ்சம் காசு தந்து நாங்கள் இல்லை அந்த காசை என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த முன்னுக்குள்ளே ஒரு காணி துண்டோண்டு வேணுன்னு சொன்னவங்க பிள்ளையை கொடுக்குற காணி. அது நல்ல விஷயம். அவங்க வந்துட்டு அநியாயமாக்கையில் அப்போ ஒரு சின்ன ஒரு உதவின்றாலும் செய்யுங்க ஐயா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ஐயா வந்து ஒரு என்ன சொல்கிற அழுது கொண்டு காய்ச்சி நினைக்கிறேன். வந்து நான் வந்து ஹார்ட்வேருக்கு போய் கொண்டு காய்ச்சான். எனக்குமே வந்து சரியான ஒரு மனவேதனையாக இருந்துச்சு. இப்போ மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 77ஆம் ஆண்டு பிறந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் 23-49 வயசு. அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 59ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் 41-67 வயசு அம்மாவுக்கு. ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மகன் வந்து இறந்திருக்கார் 12ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் நீண்ட காலமாக வந்துட்டு போகலாங்க. அதேமாதிரி அம்மா வந்து இறந்துருக்கா இந்த மாதம் போன மாதம் 7ஆம் தேதி. இந்த மாதம் வந்துட்டு சொல்லலாமே என்ன. அப்போ போன மாதம் 7ஆம் தேதி வந்துட்டு இறந்துருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறேன், அப்போ அம்மா வந்து நல்ல ஒரு ஆக்டிவான நல்ல ஒரு வடிவான ஒரு லட்சுமிகரமான ஒரு முகம் எனக்கு இப்போயும் ஞாபகம் நிற்கிது வந்துட்டு. அப்போ அம்மாவுக்கு என்ன நடந்தது, இப்போ மகனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவருக்கு மனநோய். அவர் வந்து தேலாமல் இருந்தவர். நான் அந்த பழைய வீடியோ துணுன்றது பண்ணணும்னு சொன்னால் அவரை அட் பண்ணி விடுறேன் பாருங்க. அதே மாதிரி அம்மாண்ட ஞாபகத்துக்காண்டி அம்மாவையும் அட் பண்ணி விடுறேன் பாருங்க. அப்போ அவருக்கு வந்துட்டு மனநோய் என்றைக்குள்ள அது வந்துட்டு கொஞ்சம் கூடின ஸ்டேஜ், ஒன்றுமே செஞ்சு கொள்ள முடியாத நிலைமை. மேபி அவர் இறந்ததுக்கும்
ஒரு காரணம் சரி அவருக்குரிய அந்த பிரச்சனையை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். மற்ற அவர் உண்மைக்கும் இருந்தும் என்ன சொல்கிற வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது சுகதுக்கங்கள் இன்ப துன்பங்கள் எதையுமே கலந்து கொண்டு புரிஞ்சு கொள்ள முடியாத நிலைமையில் அவர் இருந்தார். அப்போ அவர் போனது ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் அம்மா வந்துட்டு அப்படி ஒரு இறக்கக்கூடிய கண்டிஷனில் இருந்தவான்றது வந்து நான் என்னால் அதை ரியலைஸ் பண்ண முடியலை. மேபி அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்திருக்கலாம். அப்போ பாத்ரூமுக்கோ டாய்லெட்டுக்கோ போயிட்டு வந்துட்டு நடந்து வரைக்குள்ளே வந்து விழுந்து ஏதோ தலையடி வெட்டதோ சொன்னீங்க அப்படியே ஒரு பிரச்சனையில் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கையின் கடைசி நாட்கள் கடைசி காலங்களில் நாங்கள் பெரிய பங்கு வந்துட்டு வகித்திருந்தோம். அவங்களோட அந்த வீட்டை வந்துட்டு மீட்டு கொடுக்குறதுல நிறைய தடவை போய் வந்துட்டு எல்லாம் சந்தித்து நிறைய சந்தோஷமான காரியங்களை நாங்கள் செஞ்சு கொடுத்த ரீதியில் வந்து இன்றைய தினமும் அவங்கள போயிட்டு வந்துட்டு சந்தித்து அவங்களுக்கான ஏதாவது ஒரு சின்ன ஒரு உதவி உண்டு. அதாவது வந்து அந்த வரக்கூடிய அந்த 31 அந்திரட்டியை வந்துட்டு கொஞ்சம் என்றாலும் வந்துட்டு அவங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 பேருக்கு நாம் சாப்பாடு கொடுத்து செய்யக்கூடிய மாதிரிக்கு அந்த வயதான காலத்தில் செக்யூரிட்டி வேலை பார்க்கக்கூடிய அந்த ஐயாட கையில் கொஞ்சம் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். நான் வந்து யோசித்தது பிள்ளையண்டா இல்லாட்டி நான் செய்ய அடுத்த காரியம் பிள்ளைன்னு சொன்னாலுமே நீங்கள் வந்துட்டு கொமெண்ட்ஸில் சொல்லலாம். இல்லை நீங்கள் செஞ்சுருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அப்படி சொல்ல மாட்டீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்துட்டு இங்கேருந்து வளர்க்குறேன். இனி வந்து அங்கே போனால் தான் தெரியுமா அவங்களோட நிலைமை இப்போ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு நான் மிச்ச விஷயங்களை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இவங்க 2 பேர்ட்டையுமே ஆத்மா வந்துட்டு சாந்தி அடையணும் அப்படின்ட்டு சொல்லியும் நான் வந்துட்டு இறைவனை பிரார்த்திச்சு கொண்டு இந்த வீடியோவில் வந்துட்டு இன்றைய தான் நாங்கள் எதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் ஒரு விஷயம் அவதாச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். நாங்கள் நீண்ட காலமாக வந்துட்டு இந்த உதவி திட்டங்கள் செஞ்சு கொண்டு வர அடிப்படையில் வந்து உண்மையிலேயே பார்க்க போனால் வந்து என்னுடைய உறவுகள் சொந்தங்களுக்குள்ளே கூட வந்துட்டு நான் இப்படியான செத்த வீடுகளுக்கெல்லாம் வந்துட்டு போனதான்னு கேட்டால் கூட வந்து அதை குறைவுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த உதவி திட்டங்கள் செஞ்ச விடயங்கள் சம்பந்தமான ஆக்கள்கிட்ட செத்த வீடுகள் அப்படியான துக்கமான சம்பவங்கள் வந்துட்டு கூட வருது, கூட கேள்விப்படுறோம், கூட அதில் பங்களிப்பு செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கணம் நினைச்சா கவலை, இன்னொரு கணம் நினைச்சா பெருமையாகவும் இருக்குது. எனவே இவங்களுக்கும் நாங்கள் அந்த ஒரு 5 ஆண்டு அந்த மனநிலைமையில் வந்துட்டு ஒரு தாக்கத்தை இன்னும் ஏற்படுத்தாமல் அவர் 2வது ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி ஒரு சின்ன ஒரு உதவியை செஞ்சுட்டு வருவோம். போயிட்டு ஐயாவோட காய்ச்சிட்டு மிச்ச விஷயத்தை நாங்கள் போகிற வழியில் கண்டினியூ பண்ணுவோம். தோலைக்கட்டி ஆச்சிரமம் அப்படி சுங்கான ரோட் தானே என்ன? ஐயோ அவன் பம்பரண்டா நீ அதே இடம் அனுப்பியிருந்தேன். ஆனால் என்ன சொல்ல அவையில் உள்ள பம்பலண்டா சில விஷயங்கள் நாங்கள் ஜோக்காக இருந்தாலும் கயக்கிறோடியா ஏதாவது உண்மையாக செஞ்சுட்டே வந்தாலும் அதையும் ஜோக்காவே அவங்கள அப்படி ஜோக்கா தான் காய்ச்சி பாட்டு சில நினைக்கும் விளங்குதோ. மோஸ்ட்லி யோக்கா தான் செய்வேன். சில நேரத்தில் தெரியாது வந்து சில நேரத்தில் சீரியஸாக கேட்குறேன் ஜோக்கா எடுங்க. அதே மாதிரி சில நேரத்தில் யோக்கா கேட்குறேன் வந்துட்டு சீரியஸாக எடுப்பாங்கடா விளங்குது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது ரெண்டுலேயுமே. பொதுவாக சொல்ல போனேன் அந்த ரோட் தானே அண்ணன் எங்க நடு ரோட்டுக்கு வருது. ஐயா யோசிப்பார் என்னடா இன்றைய காலமாக போனாங்க உடனே வராங்க. உண்மைக்கும் நாங்கள் இவர்கிட்ட போகணுமென்ற ஐடியாவில் ஐ மீன் இன்றைக்கு இங்கே வரணுமென்ற எண்ணம் இல்லை. ஆனால் அவர்கிட்ட அந்த ஒரு கதையை கேட்டது ஒரு குடும்பத்தில் 2 உயிரிழப்பு, அது பெரிய ஒரு கவலை. அப்போ நம்ம நான் கொண்டு இதுக்கு ஹோட்டல் யோசிச்சுப்பார். அப்போ வேறு கொஞ்சம் பொறுக்கணும். எங்கடா அப்போ போகிறீங்க நீங்கள் எல்லாம் இவ்வளோ அவசரப்பட்டு என்னடா அப்போ செய்யறீங்க? உண்மையாக அந்த நெல்லிக்காட்டு சம்பவம் வந்து இந்த சம்பவத்து பிறகு இப்படியா இடங்களை பார்த்தாலே பயமாக இருக்கிறாப்பா. மட்டக்களப்புக்கு போனால் நெல்லிக்காட்டு கிணத்துக்கு ஒருக்கா போகணும். ஆனால் கிணத்தை இனி போய் பார்த்து பேரே இல்லை அதில் இறச்சாச்சேன்னு அதுக்கு நாங்கள் இங்கே உள்ள ஒரு கிணத்தை காட்டலாம். நெல்லிக்காட்டு கிணறு 2 ஓட்டு இடையில எங்கடா இருந்தா போய் சொன்னாச்சு நெல்லிக்காட்டு அதுதான் சுத்த வர இடத்த காட்ட விட்டாச்சு. அதுதான் ஏண்டா இல்லை இனி இறைச்சா அப்புறம் என்னப்பா முன்ன இறைக்காட்டி போயிடும் மாவட்டத்து அது உரைச்சாலும் உரைக்கிறான். இல்லை இல்லை நான் இறைக்காட்டி போயிடாடா மணக்குமேடா. இது என்ன ஏன் புதுவாக இந்த ஆச்சரியத்தில் விண்பாங்க சான்று பெற்ற பாடசாலை மக்கோனாண்டா அந்த ஏழாக்கள் தெரியுதா? நல்ல பெருசாக இருக்கேன். ஓ இங்கே ஒரு டீம் தானேடாப்பா நம்ம ஓட்ஸுக்கு வெயிலுக்கு ஆக்கணும் வந்து மூமெண்ட்டு கொடுத்து நம்ம போய்த்தோம் கொஞ்ச நாள். அந்த
3 இது அவை அவை அண்டைக்கு அண்டை ராத்தும் இந்த அம்மாக்கிட்ட போயிட்டு தான் நான் வந்தாங்க. அது ஜெயிலால வந்த அப்புறம் இல்லை போகிறதுக்கு முதல் நான் யோசிச்சேன் நான் உள்ள இருந்து பாடுறாப்பா அது வேற இந்த வீடு சரி அது ஜெயிலே போனதுக்கு போய் வந்தவரை நம்மங்கண்ணா இந்த ஏரியாக்கெல்லாம் வந்து முதல் முதல்ல இது அதை நீ யோசிச்சுக்க காங்கண்ணா அது கண்டுதுடாப்பா நிற்கிறாரோ அது கண்டுதாப்பா கண்டு ஆள் பிறந்து நீதா என்னப்பா பைக் எடுத்தா பிடிக்கிறாங்க காலையா இந்த பெண்டில் போகிற போக்கப்பா கடவுள் அங்கே சைட்டா அது தாடியில் அடுத்த வாடியாக வந்து ஹெல்மெட்டு பார் புது ஹெல்மெட்டை வச்சுட்டு பழத்தை போட்டுருந்தீங்களா ஹெல்மெட்டு புதுசு போட அவ்வளோதான் போடுவோம். அப்போ பைக்கே விட்டு போல புதுசா இல்லை பைக்கு இறங்கி வாரியா இல்லை வீடியோ பார்க்குறேன் இல்லையா ஆட்டு ஆட்டு விடி வெங்கடையோ வெங்கட விட என்னட்டு 13 விடி ஆத்து அது இன்னும் அவ்வளோ நடக்கு ஏன் நடக்கு அது நான் முடிஞ்ச சொல்லுங்க. எப்படி போகுது பைக் என்ன சொல்லு சரி போடும் அதில் பார்த்து ஓயிலில் மாற்றிக்கொள்ளுங்க தொடர்ந்து ஓடுறது மற்றது என்ன பால் எல்லாம் கொடுக்குறேன் இவங்க இதால அவர் இறக்கிட்டு போகிறீங்களா அது சரியா. நாங்கள் இதுக்குள்ள முந்திய ஒரு அம்மாட்ட வந்தாங்க அவங்களுக்கு சரி மாதிரியாது அவங்க செத்துட்டாங்களா வந்த அம்மா அதாவது பாப்பை கொண்டு விட்டு அண்டே வீட்டை விட்டாங்க நீங்கள் இல்லை அப்புறம் லேட்டு ஓகே அப்போ கவனமாக ஓடித்தீங்க சந்தோஷம் கட்டுப்பட்டோம் இல்லை அப்புறம் சந்திப்பா சரியா ஓகே கவனமாக ஓடித்தீங்க ஸ்லோவாக போங்க கவனம் ஓகேயா சரி காருக்குள்ளே இருந்தோன்னு காய்ச்சல் குறை இல்லை தான் நான் என்னடா அக்கா போகிறேன் என்னோட தான் ஓகே சரியா. நான் இப்போ இறங்கி காய்க்கிறதுக்கும் என்னது கணக்கு கதைக்கிறதுக்கு இருக்குது என்றால் அவரும் அவசரம் போயிடுறாப்பா நாங்களும் அவசரம் வந்தால் டக்குன்னு ஆயிடுச்சோம் ஆக்களை அக்னி இல்லோ மற்றது இப்போ எங்களுக்குள்ளேயே அவனுக்கு தானே வயசு குறைவண்டே அந்த கண் பார்வையும் அவனுக்கு கொஞ்சம் கூர்மையாக இருக்கும் தானே என்னென்றாலும் எல்லாம் அப்படித்தான் என்னத்தை சொன்னாலும் எனக்கு பிள்ளைங்க எல்லாம் அப்படி தான் இல்லை இளம் தத்தங்கள்னா கூட இப்படித்தானே அந்த வயசுல உங்களுக்கு அப்படித்தான் அந்த வயசுல எங்களுக்கு அப்படி இருந்திருக்கும் ஆனா நாங்க இப்படி தெரியலையேடா காலம் உனக்கு நீ கதைச்சா திருப்பி காய்ச்சா பதில் சொல்ல மாட்டேன் பிரச்சனை. நாங்க அந்த வயசுல எங்களுக்கு எல்லாம் முழமையாத்தான் இருந்த ரத்தம் எல்லாம் ஆனா நாங்க அப்படி தெரியலையேடாப்பா. இதுல கண்டா கடவுளை கண்டா காரை கண்டா பொக்கெட்டை கைக்கு வச்சோன்னா பொக்கெட்டுக்கு கை வச்சுட்டு பாக்குறடாப்பா. நாங்கள் அடிச்சு திரியோம் வெயிலுக்குள்ள துபாய் வெயிலுக்குள்ள அது கடிஞ்சிக்கலாம் வந்து ரோடு நம்மளோட கார்கள் வர அவன்ட்டான் கீழே முட்டு போடுமா போல அவ்வளோதான். இது படாதான் ஒழுங்கு எது எந்த பிளேன் சரி இந்த பிளேட்டுக்கு பேர் அதில் விண்ணுக்கு அப்படி வருது உண்டு எங்க உறங்கி பாம்பு அதுக்கு அது வானண்டா அது பலாலி டே பலாலி இதுவும் அதுவும் நான் பலாலி பேக்காச்சு நிற்க பலாலி இஞ்சலாக்கு பின்னுக்கு பாடிக்கல உண்மை கதை போய் சொல்கிறாங்க ஆள்கிட்ட பைக் நீ வடக்கு இப்போ ஃப்ளைட்டு எது பலாலி ஃப்ளைட்டா எங்க ஃப்ளைட் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே பக்கத்தில் பதிவில் நடக்கு என்ன உனக்கு நான் திருப்பி என்ன நான் சொல்கிறேன் புகை பதிவுண்டா இப்போ வானம் அவர்த்த விழுகுதா அடே இங்கேருந்து பார்த்தா அது பதிவுடா கிட்ட போய் பார்த்தா அது ஈரண்டா பலாலி இங்கிட்டாடா பலாலி
அடே பலர் இங்கே இருக்குண்ணே இப்படி இங்கே இருந்து அது வந்து கிட்டத்தட்ட இந்தியா இருந்தது உங்களுக்கு இந்தியாவும் கிடக்கு இந்தியா அங்கே உனக்கு அது என்னென்ன அப்போ திசையும் தெரியா ஒரு கோதாயும் தெரியா என்னண்டையா வீடு கண்டுபிடிச்சி வந்தீங்க ஆ கேட்டு வந்தீங்களா ஆ துக்கமான சம்பவம் நடந்து போயிட்டுது என்ன உங்களுக்கு பின்ன காயமா கிடக்கேன் ஆ அதெல்லாம் பிரசவ கூடிக்க ஜோஜி வெளியில் வெளியில் ஹரே வெளியில் தாங்க ஏறிப்பாங்க வெளியில் இருப்பாங்க உள்ள படம் காட்ட போறீங்களே சரி சரி லைட் இல்லையே போடுங்க மகனுக்கு என்ன நடந்தது மகன் நல்லா தான் இருந்தவர் என்னண்டு வெளிப்பு வந்து ஏற்பாக்கிட்டேன் இது 11ஆம் மாதம் 12ஆம் தேதி அதில் உங்களோட பிள்ளையா அது எங்கால இந்த அக்கா மாவீரரா ஓகே சரி சரி அப்போ எப்போ 31 வசதி ஐயா ஒரு ஷர்ட்டு போட்டுனாங்க ஐயா அக்கா அம்மாட மகளோ என்ன நடந்த எனக்கு அம்மா எனக்கே சரியாக விருப்பம் அதில் நல்ல ஒரு அன்பு பாசமாக இருந்தவாங்கள்ல கேள்வி நான் அண்ணா ஓகே என்ற அவருக்கு பிரச்சனை இருந்தவர் கஷ்டப்பட்டுனா இருந்தவர் கொண்டவர் அப்போ ஆனால் அம்மாவுக்கு இப்படி நடந்ததுன்ற கொஞ்சம் உண்மையிலேயே கவலைக்குரிய விஷயந்தான் கேள்விப்பட்ட ஒரு கவலையாக போயிட்டு அப்போ நீங்கள் அந்த டைமில் ஒன்றும் சொல்லலை எங்களுக்கு இப்படி அம்மா இறந்த டைமில் ஒன்றும் சொல்லலை அங்கே டென்ஷன் இல்லை நாங்கள் தெரியப்படுத்தலை டென்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தாலையா நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன சரி செஞ்சிருப்போமே ஒரு சப்போர்ட் ஒன்று செஞ்சுருப்போமே இப்போ இன்றைக்கு நீங்கள் வீடு தேடி வந்தோடனே சும்மா சரி உங்களை பார்க்கணுமென்றாலும் நாங்கள் ஓடி வந்தோம் தானே நீங்கள் எப்படி அம்மாவுக்கு இப்படி ஒன்று நடந்த மட்டும் எங்களை சொல்லியிருந்தால் நாங்கள் வந்து அவன் சின்ன ஒரு சப்போர்ட் நான் செஞ்சுருப்பேன் வேணே பட் எனக்கு அவளை சரியாக விருப்பம் எனக்கு எங்கட அம்மா அப்பாக்குமா போல அவளை பார்த்தேன் நான் அடிக்க சொல்கிறேன் இல்லைண்ணே இப்போ உதவ உங்களோட கரண்ட் மெயின் பாக்ஸ் மாற்றணும் பிள்ளையோட இப்போ அது திடீர்னு ஒரு மழை வெஞ்சாலாம் புல்லாக கறியில் ஓடும் இது என்ன பொறுத்த வந்தது இது வீடு வேலையை மாற்றினது வீஞ்சாலையை மாற்றணும் இப்போ கரண்ட்டு பாவிக்கிறீங்களா ஆமாம் இது வீடு இப்போ பெயிண்ட் என்ன நிகழ்வே செஞ்சீங்களோ இல்லை முதல் அவற்றை இதுக்கு அது இவற்ற தம்பின்ற 31 இருக்கும் அதுக்கெல்லாம் அம்மா இருந்தவா தானே இருந்தவா இது பிள்ளைகளா இப்போ யார் எடுத்து வெளியில் வச்சது இப்படி இது முதல்ல இந்த இடித்து வேலை செய்கிற தம்பி அப்போ வேலை செய்யக்குள்ள நிஞ்சால மாற்றினவை அப்புறம் மாற்றலை மோட்டரு போகுது லைன் ஆமாம் கையை வைக்காதுங்க அதுக்கு அதான் பார்க்குறேன் என்ன ஜாயின் பண்ணி விட்டியான் சும்மா அவளே கிடப்பா என்னடாப்பா கலப்புறம் கிடக்கு தூங்குற பேக் கிடக்கு என்ன இது பச்சை புலை சும்மா மெயினால் கரண்ட் சப்ளை பண்ணி போட்டு ட்ரிப்பிலேருந்து அங்கே மோட்டருக்கு எடுத்துருக்கொழியே அந்த பிரேக்கர்கள் கொண்டு முள்ளுக்குன்னு வரையே இல்லையே வயரொன்று சரியான பிள்ளை இது சின்ன நிலை வச்சுக்கொண்டு திடீர்த்தி பண்ணி வீடு பத்திடும் இதான் ராகலாம் சின்ன நிலை கணக்காக கிடக்கு அது என்ன பிள்ளை உண்டா என்ன நோட்டீஸோ அது வீட்டார் கொண்டு தான் நான் பார்த்தேன் அம்மா காட்டினாங்க யாருக்கு அம்மாட்ட கொடுத்துட்டு வருங்க அம்மா காட்டினேன் அப்போ நீங்கள் நித்திரை எழுப்பலான்னு சொன்னேன் எத்தனை வந்தீங்க 8:30 நான் எழும்பிட்டேன் ஐயா பொதுவாக நாங்கள் லேட்டாக படுக்கிறபடியா லேட்டாக எழும்புறானே அப்போ சில எல்லோரும் தேவையில்லாத ஆக்கள் வந்து எழுப்பினா கொண்டா ஆக நித்திர கடையில சும்மா அம்மாவுக்கு சில வேறு கத்துற சும்மா என்னத்துக்கு எழுப்பிங்கன்னா அதால் உங்களையும் தெரியானே அம்மாவுக்கு அதால் எழுப்பியிருக்கலாம் மற்றும்படி வந்து அப்படி குருணைக்காங்க அதான் நான் வந்தேன் சரியே
ஞாபகம் இருக்கு, நீ இந்த வீடியோ அனுப்பிவிட்டா எனக்கு தெரியும் ஆள்கிட்ட முகம். இப்போ இவ வந்து நல்லா தானே இருந்தவா? ப்ரெஷர் முதலே இருந்தது தானே நோமலா? குளிச பாய்ச்சனும் இருந்தவா? டொய்லெட்டு போனவங்க டொய்லெட்டு போய் வரையில் ப்ரெஷர் கூடணும் ஜாலியாக தூக்கி இருந்துச்சு நரம்பு படிச்சுட்டு. ப்ரெஷர் கூட்டினோடனே என்ன டேப்லெட் பாய்ச்சனும் இருந்தவானே? பாய்ச்சிக்கணும் தூக்கி சொன்னே கீழே அடிபட்டு தான் நரம்பு படிச்சதோ? ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சின்ன ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நரம்பு மூலம் படிச்சுட்டேன். அப்போ அவற்ற மகன் செலவுகள் எல்லாம் யார் பார்த்தது? எல்லாம் மாறி கடன் தான். எல்லாம் மாறி கடன் தான். அப்போட உங்களுக்கு எங்களை ஞாபகம் இல்லை ஐயா? ஒரே டென்ஷன் தான். டென்ஷன்களில் இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் நல்லா இருந்து நல்லா வந்து எங்களை மறந்தால் கூட நான் யோசிப்பேன், சரி என்ன நல்லா வந்து எங்களை மறந்துட்டாங்கன்னு எங்களுக்கு ஒரு கவலையாக்கும் போது தவிர அது உங்களை பாதிச்சிருக்காது. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட கேம் எங்களை மறந்துட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களை தானே பாதிச்சிருக்கும். தேவையில்லாமல் கடனை வேண்டி அதில் இருங்க ஐயா. அது ஏன் அதுக்கு வேண்டிய அது கிடக்குமா சார்? அங்கே ஓ தோதுறதோ? அட என்னடா ஏன் ஏன் போனது படியோ? கையில் என்ன பானை வச்சுக்கிற? எந்த எடிட் பண்ணுற போனோம்? அது எப்போ முடியும்? இங்கே இங்கே இந்த போனை கொண்டு வந்துட்டு போய் எடிட் பண்ணு. மேடும் கையுமாம் முதல் தம்பி மாரியெல்லாம் செலவழித்து அதில் ஒரு 2.5 கிட்ட கடன் நிற்குது. நான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து இப்போ திரும்ப இதுக்கும் மாறி அதுக்கும் ஒரு 2 லட்சம் கொடுக்குவா நிற்குது. இப்போ இது செய்கிறதுக்கே வசதி இல்லாததால உங்கள்கிட்ட வந்தேன். என்ன இப்போ 2.25 என்றால் என்னண்டு இப்போ என்ன சொல்லுவாங்க ஐயா? மிச்சம் அந்த உறவுகள் கொஞ்சம் கொஞ்சம் தந்து செய்ததான் சமாளித்தது. அப்படியே மக்கள் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தந்துருப்பேன் தான். என்ன ஃபுல்லாக அப்படி ஒன்றுமே இல்லை உங்களை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட என்னண்டையா ஒட்டிக்க மாட்டாங்களே யாரும்? அதான் சொல்கிறேன். அப்படி ஒரு செத்தை விட பார்க்கல அப்படி 5-6 முடியும். அதுக்குள்ளே இந்த சொச்சம் இந்த 2.5 அப்படித்தான் நான் குடும்பம் நிற்குது. மற்ற உறவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தந்தது. 2.5 இப்போ ரெண்டு செத்த விடுச்சதே இவ்வளோ 4.25 கிட்ட கொடுக்கும். 4 ஆள் உங்கள்கிட்ட 4 ஆள் கடன் தந்தாள் உங்களை நம்பி வேறு ஆக்கட்டு மாதிரி என்னத்தை வச்சு வேணீங்க? என்ன அந்த இடத்துக்கு வந்துட்டேன் வேணீங்க சரியில்லை. என்னண்டு தந்தவங்களை எது வேணா அது உறுதியை பச்சா? இல்லை இல்லை ஒன்று உறுதிகளுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு தந்துட்டாங்க தானே. உறுதி தந்துட்டாங்க சரி. அப்போ என்ன நம்பிக்கை வந்து உங்களுக்கு? இப்போ இதுக்கு 2,000 தரத்தானே நம்பி. அது சரி உண்மை செத்த விட தரத்தான் வேணும். வேணாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும். ஆனால் கொடுக்க வசதி இல்லாதால இப்போ இருக்குது. நான் அது வேலை செய்வது கொஞ்சம் கொஞ்சம். ஐயா இப்போ நீங்கள் இதுக்கு தரத்தான் நீங்கள் சொல்கிறீங்களோ அப்படியெல்லாம் யோசிக்கிற உலகத்தில் நாங்கள் இல்லை. செத்த வீட்டுக்கு திறத்தான் வண்டியில் தருவாங்கல்ல. இப்போ அவசரம் வண்டிக்கு அப்படி யோசிச்சுருந்தா நாங்களெல்லாம் ஜெயிலுக்கு போயிருப்போம். நீங்கள் அறிஞ்சிங்களோ தெரியாது. நாங்கள் இடையில எவ்வளோ துன்பப்பட்டு தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் தெரியுமா உங்களுக்கு? அறியலை என்ன எங்களே இல்லை தூக்கி உள்ளுக்கு வச்சாங்க. இப்படித்தான் நாங்கள் உதவி என்று செய்கிறோம். சும்மா போலியா இல்லாமல் மாத்திரமாண்டு தான். இப்போ உங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து காசுலாம் தந்தாங்களே 5-6 லட்சம் தந்தாங்க. 6,10,000 சம்திங் இதெல்லாம் தந்தாங்களே. இப்போ அப்படின்றக்குள்ள அப்படி தர்ற மாதிரி காட்டி போட்டு அப்புறம் அதை வேண்டி கொண்டு போனோம். அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டில் எங்களை தூக்கி உள்ளுக்கு வச்சாங்க. அப்படி என்ன அது என்னண்டா அப்படி செய்கிறது? அப்போ எங்களுக்கு எல்லாம் அப்படி செய்தீங்களா இல்லையே? அப்படியே உங்களுக்கு இல்லைங்க ஒரு தடவைக்குமே நாங்கள் செய்யலை. அப்படி செய்கிறதுனா இப்போ உங்கள்கிட்ட வந்திக்கே மாட்டமே நான் செயல்படுறது மனச்சாட்சி அடிப்படையில் தான் மனிதாயமான அடிப்படையில் தான் யோசிக்கிறேன். அப்படி காசுக்காண்டி பணத்துக்காண்டி இந்த உதவியல் விஷயங்கள்லாம் ஒரு நாளும் அப்படி நான் நினைக்கிறேன். உங்களுக்காண்டி உங்களுக்கு வட்டி இல்லாமல் அதை முடிச்சுறோண்டு நான் அவ்வளோ சண்டை பிடிச்சேன் தெரியுதான் உங்களுக்கு. அப்போ அப்படி இருக்கக்குள்ள நான் அப்படி செய்வேண்ணே. அப்போ இப்போ வேலையே போகிறேன் இல்லையா? போகிறேன் இப்போ இதாவுக்கு போகணும். அப்புறம் இப்போ 1 கிழமை தான் போகணும். இதே போகணும் ஒன்றும் செய்யலை. எவ்வளோ சம்பளம் இப்போ? இப்போ 1,875 தான். 1,875 செக்யூரிட்டி வேலை. இரவு போனால் 6 மணிக்கு வருது. முடியாதுங்க அந்த நேற்று தானே அதான் படுத்துனேன். இப்போ 70 வயசு ஆகிட்டோம். 68. அம்மாவுக்கு 67. அம்மாவுக்கு 67. இப்போ இதில் பைக்லாம் போகிறதோ?
பக்கத்தில் காலமே என்னத்தில் வந்தீங்க விட்ட பைக்லையா இதெல்லாம் வந்தீங்களா மதுரை பெட்ரோல் இல்லை நடந்து போகும் பக்கத்தில் பெட்ரோல் இல்லையா சொட்டு தண்ணிக்கு பயிரம் எங்கடாக்கா உங்களுக்கு பெட்ரோல் வேணுமா உங்களுக்கு பெட்ரோல் உருட்டி கொண்டு போகிறீங்களா அப்புறம் இல்லைன்னா நடந்து போகலாம் என்ன வேலைக்கோ பக்கத்தில் என்ன பெக் அடிக்குதான் இப்போ ஸ்டார்ட் அடிக்க பெட்ரோல் இல்லை இப்போ போகாத பெட்ரோல் செட்டு போக பெட்ரோல் இல்லையா இருக்கு அப்போ வெளியே நீங்கள் அதான் கொஞ்சம் நிற்குது விட்டு அவசரத்துக்கு ஓடலாம் இல்லை இப்போ செட்டு போய் அடிங்க கொஞ்சம் பெட்ரோலு காசு இல்லையா காசு இல்லை சார் இப்போ மாதம் எவ்வளோ சம்பளம் பெறுது இப்போ உங்களுக்கு 1875 எத்தனை நாள் வேலை இப்போ இப்போ செத்த வீடுக்குள்ளே போகல ஒரு 15 நாளில் அப்படி தான் செய்திருக்கணும் 15 காசாக பெண் வரும் வார மாதம் தான் ஃபுல்லாக செய்யலாம் இனி கடன் கொடுக்கணும் வேணும் சரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் திருமொழிக்குத்தான் வேணும் 68 வயசில் செக்யூரிட்டி வேலையை போய் நித்திர முடிச்சு மனைவியும் மகனும் செத்த கடன் கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் ஐயாவுக்கு 4 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு ஆம்பளை பிள்ளை ஒன்று தான் இருக்கும் 4 பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளை ரெண்டைக்கா அவர் என்ன செத்தவரா இல்லாட்டி இல்லைன்னு ஆள் அதோட இன்னொரு ஆள் இருக்கார் ரெண்டாம் மொத்தம் 6 பிள்ளைகளா அப்போ இப்போ அக்காண்ட வீடு ஆகுது உங்களோட வீடா அப்போ பிள்ளை அவள் அக்காட உங்களோட மகளே அவள் இந்த இளைய வாங்கியிருந்தா அவனுக்கு விட்டுட்டு இருக்காள் ஓ அதான் நீங்கள் பிள்ளை அந்த முந்தைய ஸ்கூல் உடுப்போட தெரியுவேன் எங்களுக்கு ஜெயிலுக்கு கொண்டு வச்சுலாம் கண்டவாட்டுக்கெல்லாம் அடித்து மண்டையில் கொஞ்சம் குழம்பி ஞாபகம் மறதியெல்லாம் கிடக்கு காலமே நீங்கள் வந்தேன்ட்டு எனக்கு யாருன்னு பிடிக்கவே சரியா சுணங்கி போச்சு அப்புறம் நீங்கள் அந்த கோல் பண்ணியில் மக்கோனான்ட்டு தான் ஞாபகம் வந்து அடிக்கின்ற கொஞ்சம் நெஞ்சு அடிக்க அங்கே உண்மையாக போன முறை இந்த மாதம் இந்த டேட்டுக்கு உள்ளே இருக்கிறோம் நாங்கள் போன வருஷம் சரியான இதாக வித்தியாசம் என்ன எல்லாம் அடியலால நாய்க்கினையாலான்னு இப்படி வந்து என்ன 45 நாள் இருந்து நாங்கள் உள்ள ஒரு நாள் இருங்க அப்போ நீங்கள் வந்து அறையை பூட்டி போடுறதுக்குள்ள அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக என்னவோ ஜெயிலண்டு தெரியா எனக்கு உங்களுக்கு தெரியா ஜெயிலண்டு என்ன பார்த்தீங்களா 68 அது என்ன உங்களுக்கு என்ன ஒரு தேக்கமே தெரியாடா நல்ல மாதிரி வாழ்கிற ஒரு தேக்கமே தெரியாது அதுக்காண்டி நாங்கள் அப்போ செஞ்சேன்டே என்ன செய்யுது இப்படி தான் இந்த உலகம் நல்லா வாழ்ந்தாலும் செந்தாழ்ந்தாலும் பேச முன்னாடி காலம் ஒரு வீடியோ பார்த்தேன் 7 ரிசல்ட்ஸ் வந்துட்டே 7 ரிசல்ட்ஸ் வந்துட்டே அப்போ ஒரு படியாக போய் ஒரு இன்னொரு கேட்குறான் என்ன ரிசல்ட்ஸ் உண்டு அப்போ கொஞ்சம் ஃபெயிலுண்டு ஃபெயிலு எனக்கு அப்போயே தெரியும் நீ தெரிஞ்சு எனக்கு மூதேசி ஃபெயில் தான் பண்ண போகிறேன் அப்போ கொஞ்சம் சொல்லுவான் திருப்பி சும்மா சொன்னான்னா எனக்கு 3 எடுத்தேன் நீ கேம்பஸுக்கு போய் சும்மா அதுக்கு கிடந்து மினாக்கட்டு தேவையில்லா காலை தனியாக வாங்கி பே காட்ட போகிறேன் வீட்டையும் வந்து அதே மாதிரி தான் எங்கள்ட உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ ஐயாவுக்கு இப்போ நாங்கள் என்ன செய்யணும் முந்தைய மாதிரிலாம் இப்போ கணக்கை செய்யவே இல்லை என்னவோ நீங்கள் வீடு தேடி வந்துட்டீங்க ரெண்டக்காண்டி நான் திருப்பி வந்தேன் எனக்கு நீங்கள் இப்போ என்னன்னு சொன்னால் கொஞ்சம் கடன் நிற்குது இப்போ திருப்பி கடன் வந்துட்டு 4 காலுக்கிட்ட அதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க மற்ற இப்போ செய்கிறதுக்கு வசதி இல்லாதான் உங்கள்கிட்ட வந்தேன் நீங்கள் செய்கிறதுக்கு வசதி இல்லாத டைமில் வந்திருக்கே மற்ற ஒரு டைமும் உங்களை இணைக்கவே இல்லை எனக்கு அதான் கவலையாட நான் முதல் வந்தப்போ எனக்கு உண்மையாக டென்ஷன்லேயே இருந்தேன் நான் இன்றைக்கு வேறு கொண்டு போய்கிட்டு வந்தேன் காலையில் யார் உங்களை போச்சது அனுப்பி விட்டது நீங்கள் அப்படி வந்தீங்க நீங்கள் அப்படி வரேன்டா முதல் மகன் இறந்த மட்டும் வந்திருப்பீங்களே இல்லை நான் என்ன ஒரு தடவை அனுப்பலை நான் தான் வந்தேன் நான் 2-3 தான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னு சரி இல்லை காசு கிடைக்க இல்லை அதான் உங்கள்கிட்ட வந்தேன் இப்போ இங்கேயும் கிடைக்காட்டின்னு எப்படி கிடைக்காட்டி என்ன செய்கிறது புரிய வீட்டோட செய்ய போட்டு விடுவாங்கன்னு வைக்கணும் நான் செய்யாமல் விடாமல் இல்லாது என்ன வீட்டோட சும்மா நோமலாக செய்ய உண்டு என்னண்டு அந்திரட்டியோ இப்போ நீங்கள் அந்திரட்டி செய்கிறக்கா இப்போ காசு மாதிரி கேட்குறீங்க ஆக்கள்கிட்ட செய்யத்தான் அதை நான் செய்யணும்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் இன்னும் உண்டு இல்லை அங்கே இப்போ நீங்கள் ஏற்கனவே 4 சின்ன கடனில் இருக்கிறீங்க இப்போ அந்திரட்டி செய்கிறக்க எவ்வளோ வேணும் வேணும் 2 நாள் வேணும் வேத முறையெல்லாம் நான் சேர்த்துருக்குறாங்க பார்த்தீங்க அப்போ ஐயரை பிடிக்கிற அந்த வேலை ஒன்றும் இல்லை சாப்பாடு இதெல்லாம் பந்தல் இதெல்லாம் செய்கிறது
இந்த உறவுகள் ஞாபகம் இருக்குது வந்த வேலையெல்லாம் சொல்ல ஐயா உறவுகள் எல்லாரும் வந்து நிகழ்வுகள்ண்டா ஒன்றில் கலந்து கொண்டு சாப்பிட்டு போயினோம். ஆனால் அதில் துன்பப்பட போகிறது நீங்களே ஐயா. அது நாங்கள் அப்படி செய்யலைன்னு சொன்னால் அவன் ஆத்மா சாந்தி அடையாது வச்சா எல்லாரும் கூப்பிட்டு. சரி, அப்போ அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணுன்றக்காண்டி நீங்கள் கடனைப்பட்டு போட்டு காலம் ஃபுல்லாக நீங்கள் கண்ணீர் சிந்துறதா? அவாவுக்கு தெரியும் தானே உங்களோட நிலைமை. இப்போ சரி நார்மலாக ஏற்கனவே கடன் இல்லையான்னு சொன்னால் பரவாயில்ல, அந்த குறித்து தான் ஒரு கடன் பட்டு செய்ய போகிறீங்கன்னா சரி நாங்களுமே சேர்ந்தேன்னு செய்யலாம்னு பார்க்கலாம். இது ஏற்கனவே 4 லட்சம் கடன் நிற்க இன்னும் ஒருக்கா நீங்கள் திருப்பி கடன் பட்டால் உங்களுக்கு மக்களாலும் இருக்கணும் உங்களுக்கு உழைச்சி தரக்கு இல்லை. நான் தானே எலும்புறேன் நீங்களே எலும்புற வேண்டாம். நீ உங்களுக்கு எவ்வளோ ஆளுக்கு எலும் என்ன செய்கிறது புரிய போச்சு. அக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த ரெட்டி செய்யறதை பற்றி? முதல் உதவி செஞ்சபடியாக நீங்கள் உதவி கேட்க விடாது ஓகே. ஆனால் சும்மா சரி இப்படி ஒரு சம்பவம் நடந்த ஃபோன் பண்ணி உதவிட்டாலும் சும்மா சொல்லியிருக்கலாமே அக்கா. கஷ்டம் வரைக்கான எங்கிட்ட ஞாபகம் வருது ஐயா பார்த்தீங்க. இல்லை அப்படியாண்டு இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அந்த பிரச்சனைக்குள்ளேயே எவ்வளோ தூரம் மல்லல் பட்டு நான் உங்களை அதுக்கு மீட்டு விட்டேன் என்ன. அதில் இந்த காணியை முன்காணியை பண்ணீங்க இது இப்போ யாரை கொடுக்க போகிறீங்க? இப்போ இவாக இளையவாக இருக்கிறாங்க வெளியாகவும் பண்ணது அதில் உங்களோட நீங்கள் நிமிஷ காசில் வெளியாவாக்கு பண்ணேன் மற்ற வாய்ப்புகள் பண்ணிருக்காங்க. அப்போ பாருங்க அதில் இப்போ நாங்கள் வந்து காசில் எவ்வளோத்துக்கு பண்ணீங்க காணி? அது 2 பேரை போடணும். எவ்வளோ முடிஞ்சது காணிக்கு? அது 4.75. 4.75 முடிஞ்சது. இப்போ இளைவாக்கு இந்த காணி கொடுக்க போறீங்க. இளைவாட அவருங்க அவள் விட்டுட்டு வேறு கல்யாணம் செஞ்சுட்டார். அதை விட்டுட்டு வேறு கல்யாணம் செஞ்சுட்டாரு என்ன? 2 பிள்ளை வந்து அவாவும் இன்னொரு ஆளுங்க மூத்தவா? போட்டுக்கிறோம். சரி, அப்போ இந்த வீட யார் கொடுக்க போறீங்க? 2 பொம்பளை பிள்ளைகள். யாருக்கு? வாக்கு இளையவாக்கு. கடைசிக்கு வைக்க நீ காலம் கிடக்கு தானே, காலம் கிடந்தாலும் பார்க்குற காக்கள் இல்லையேன்னு. அப்போ இது பிள்ளைக்கு அந்த காணியர் பிள்ளைக்கு கொடுக்கலாம். 2 பொம்பளை. எத்தனை பிள்ளைகள் மொத்தம் இளையவாக்கு? 2 தானே? 2 பொம்பளை பிள்ளை. 2 பொம்பளை பிள்ளை. அவங்க இந்த வங்கியில் கில்லிங் வேலை செய்யலாம். மாலோ இப்போ வேறு வாங்கிட்டார். இவங்க இதில் நின்று போனவா நீங்கள்? அதை வாங்கிட்டோம் உங்களோடமா முதல் என்ன கதை மாறி காய்க்கிறீங்க இல்லாட்டி நான் தான் மாறி காய்க்கிறேன்? இல்லை முதல் சொன்னேன் எனக்குவா தெரியும். நான் முதல் வரைக்கும் நிற்கிறவா தானே. கொஞ்சம் மெலிஞ்சிட்டா. இப்போ எத்தனை வயசு இப்போ? 27. எது? ஐயோ, நான் அந்த பிள்ளையோட அம்மா கேட்குறேன். இவாக்கா உங்களோட மகளை கேட்குறேன். எந்த மகளை கடைசி? உங்களோட மகளை கேட்குறேன். அவள் 91ஆம் ஆண்டு பிறந்தவ. 91. வேண்டா அப்போ 45. 35. ஆமாம் 35. நான் 9, 26, 35. 35. இப்போ வேலையை போயிட்டாவா? எல்லாம் சிக்கலாக தான் கிடக்கு. நான் பார்த்தது அப்போ இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டக்குன்ற ஒரு ஐடியாவில் வரையில அப்படின்னு சொன்னான். இந்த வீட்டை மகளே கொடுத்தா அந்த காணியை சும்மா நடந்தா என்ன அப்படி இப்படின்னு செய்யலாம்னு பார்த்தா அதுவும் சிக்கலாக தான். 2 பொம்பளை பிள்ளைகளாக கிடக்கு. அந்த கடன் ஆகிட்ட பண்ணீங்களே ஐயா? ஒரே ஆகிட்டு ஏண்டா ஒரே ஆள்கிட்ட பண்ணா இல்லாட்டி ஒரே ஆள்கிட்ட பண்ணா? ஒரே ஆள்கிட்ட பண்ணா. வேண்டா அப்போ முதல் தம்பிண்டேக்கு எவ்வளோ பண்ணீங்க? அதுக்கு 2. அதுக்கு 2க்கு 2 ஆள் பண்ணீங்க. சரி, அப்போ இப்போ அம்மாட கடைசி அம்மாட்ட சேர்த்து விட்டுக்க எவ்வளோ முடிஞ்சிருக்கும்? அது 4.25. 5 லட்சம் வைப்போம். அப்போ மிச்சம் 3 சொந்தக்காரர் போட்ட வையா? போட்டு வைக்க. நானும் கொஞ்சம் சம்பள காசு கொஞ்சம் கிடந்தது போட்டு. ஐயா, இப்போ 5 லட்சம் ரூபா நம்மளை செத்தோட்டு முடிஞ்சுட்டா என்ன மாதிரி என்னண்டு எனக்குண்டா எப்படி அது போயிருக்கு? இப்போ நீங்கள் செத்த விட்டு சில இதுக்கு குறைவு அதுக்கு கூட இருக்குது. ஏன்னா இது வந்து ஐயட்ட காசு அது ஒன்றும் இல்லை தானே. மற்றது இவியல் அவருடைய தம்பியார் ஒரு ஆள்
ஹாஸ்பிட்டல்லேருந்து வாகனத்தில் கொண்டு வந்து பெட்டியிலேருந்து சகல அவர் செய்தவர். அவர் அப்படி செஞ்சும் இதுக்கு 5 முடிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஓ ஏன்னா நாங்கள் கூப்பிட்டு சாப்பாடு தான் கொடுத்தீங்களோ? இல்லை பந்தல் எழுதல் மாதிரி மரங்கள் எல்லாம் பிடிச்சி தான் செய்தவர். மேளத்துக்கு எவ்வளோ கொடுத்துருப்பீங்க நோம்புல? அதுக்கு எவ்வளோ பந்தல் 34, மேளத்து 32, 66. சாப்பாடு நாங்கள் சாப்பாடு அப்படி செஞ்சீங்களா? எல்லாம் சொல்லி செஞ்சோ? இல்லை வந்தவே இல்லை வந்து சொல்ல இல்லை வந்த அங்கே பாருங்க. இப்போ நோம்புல செத்த அண்டைக்கு அவ்வளோ முடிஞ்சிருக்கும். பந்தலும் இந்த மேளமும் 60 வந்தால் அங்கால வேறு இந்த பட்டியல் எல்லாம் அதெல்லாம் அவையில் செஞ்சது. ஓகே, அப்போ வேறு என்ன செஞ்சீங்க நீங்கள்? மற்ற இந்த சில வெள்ளை இதுவரை யாருக்கும் இதுக்கு இவ்வளோ வெள்ளன்னா அந்த 2 செல்ல தெரியாது. இதுவரை யார் கணக்கு பார்த்தோன்னே நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு கணக்கு பார்க்க செலவழிக்கக்கூடிய நிலைமையில நாங்கள் இல்லையே இல்லை. எங்களுக்கு ஒரு வாண்டாலும் எங்களுக்கு இப்போ நிலைமை சிக்கிறா இல்லை நடக்குது. இப்போ நான் கூட என்னதுக்கு இவ்வளோ வரும் கேட்க வேண்டிய அவசியம் என்னதுக்கு இருக்குது? இப்போ நான் இன்னும் ஒரு ஆள்கிட்ட வந்து காசுன்னு சொல்லி உங்களுக்காண்டி உதவி கேட்க போகிறோம்டா, அவைக்கு ஒரு நியாயமான முறையில் நாங்கள் இன்னதுக்கு தான் அதை செலவழிச்சோம்ன்றதை காட்டித்தானே நாங்கள் அதை கேட்கலாம். அதை விட உங்களோட ஒரு இந்த வயதான டைமில் நீங்கள் கண்கலங்கிறத பார்த்து அவங்க செய்யணுமே இருந்தா என்னையை பார்த்தா ஒரு கொடூரன் மாதிரி என்னடா செத்தோடு சில கணக்கு கேட்குறேன்டா. ஏன்னா எனக்கு இது தேவையில்லை வேலை. ஆனால் நான் கேட்குற காரணம் என்னென்னா உண்மையிலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு கொண்டிருக்கு, நீங்கள் இதுக்கு வந்து செஞ்சுருக்கீங்க கொண்டிருக்கீங்க. மற்றது அதை நான் கேட்குற காரணம் என்னென்றால் சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணலாம்ன்றக்காண்டி எவ்வளோங்குது. அப்போ இப்போ நீங்கள் இப்போ 5 லட்சம் ரூபா முடிஞ்ச செத்த விட்டு செலவில் 66,000 ரூபா சொல்லியிருக்கீங்க செலவுக்கு. வரணும்னு சொல்லி வேறு என்ன பெரிய செலவாக வந்தது? இங்கே எங்கட சாப்பாடு செலவழித்தது இருக்குதானே. இப்போ செத்தோடு நடந்து ஹாஸ்பிட்டலில் போய் வந்து அப்படி இப்படி பிரச்சனை இருக்குதானே. இங்கே சாப்பாடுகள் இங்கே நிற்கிறாக்கள்கிட்ட தண்ணி செலவெல்லாம் பார்க்கல செலவு தானே. மற்றதையாக காசுன்னு சொல்லி கடன்னு சொல்லி வேண்டிடலாம். ஆனால் அதை கொடுக்குறவள இப்போ வட்டியானு ஒன்றும் வட்டி இல்லையா? வட்டி கேட்க மாட்டோம், கொடுக்குறேன். வட்டியும் இல்லை. வட்டி கேட்க மாட்டோம் கொடுக்கலாம். நீங்கள் என்ன அடிப்படையாக சார் 2 வேண்டி நீங்கள்? நான் வேலை செஞ்சு உழைச்சி எல்லாம் உண்டு. வேலை செஞ்சு உழைச்சி எல்லாம் உண்டு. இப்போ விடையிலாதானே கொடுக்கணும் கொஞ்சம். சரி, இப்போ அப்படி பார்ப்போண்ணா. இப்போ நார்மலாக உங்களுக்கு ஒரு மாதத்தில் எத்தனை நாள் வேலை? 20 நாள் அங்கே இங்கே எனக்கு இல்லை செய்யலாம் 30 நாள். 30 நாள் செய்யலாம். சரி, மாதம் ஒரு 50 வைப்பேன் குறைஞ்சது. 50 50 இனி வந்து உங்களுக்கு வந்து செலவு குறைவு தானே. இப்போ நீங்கள் ஒரு வகையில் செய்யத்தாமல் ஒன்றும் செய்யலாம். ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும். என்னென்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாரும் ஐயாட நிலைமையை பார்த்து உங்களோட மனைவிகள் அந்த மகன்கள் அந்த கவலையை குறித்து யாரும் அந்த ஐயாவுக்கு செய்யுங்கன்னு சொல்லி தந்தால் நான் கட்டாயங்கன்னு செய்வேன். இல்லாத பட்சத்தில் ஐயா தான் ஏதோ ஒரு வகையில் அதை நீங்கள் செஞ்சு முடிக்கணும் என்னன்றது தான் எந்த ஒரு இது. மற்றது இப்போ 30 கூட என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு கொஞ்சம் பேருக்கு சொல்லி அதை நார்மலாக செய்ய பாருங்க. என்றால் என்னது சொல்கிறோம் இதில் உங்களோட நிலைமை இல்லாங்க தெரியும் தானே ஐயா. வீட்டை நார்மலாக அவங்களோட செத்த வீட்டுக்கு வந்தாங்களே இந்த கரண்ட் போட்டை பார்த்துருப்பேன் தானே. இதை பார்த்து போட்டு நீங்கள் அப்புறம் அந்த ரெட்டி செய்யலாது யாரும் குறைக்க போகிறதில்ல தானே ஐயா. அதாங்க இல்லை உறவுகள் சொன்னேன்னு இல்லாட்டின்னு நிறைய வரும். வந்தால் இருந்த படி வெத்தில குறை வண்டி கொடுங்க சாப்பி போட்டு போடும் வேறு என்ன இது வேண்ட முறைக்கு அதுவும் செய்யலாது. ஆட்டு வேதக்கார முறைக்கு அப்போ இல்லை தண்ணியை சுட வச்சு போட்டு கொடுங்க. சுட்டான தண்ணியை குடிச்சிட்டு போகட்டும். சமைச்சு சாப்பாடு கொடுக்கத்தான் போகணும். வேண்ட ஐயாவே வாராக ஒரு நேரம் சாப்பிட இல்லாமல் வரல உங்கள்கிட்ட இருக்க ஒரு சந்தோஷம் தான் வார சொல்கிறது. வந்துட்டு சந்தோஷமாக காய்ச்சிட்டு போட்டுமே எவர் என்ன செய்கிறது. அந்த ரெட்டி 2 வரைக்கும் சாப்பாடு கொடுக்கத்தானே நம்புவோம். இல்லைண்டா அது ஒரு இது இல்லை தானே. அது சரி, வார எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அனுப்புறதான் அவன் ஆத்மா சாந்தியது. 2வா சொன்னோம் அவங்களுக்கு இல்லை அவ சொல்ல இல்லை, அதுதான் முறையும். அது செய்யத்தானே. அது என்ன தெரியுமே, எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்டா, நீங்கள் இறந்து போன அவட ஆத்மா சாந்தி அடையணும் கொள்ளணும் அப்படி இப்படின்னு யோசிக்கிறீங்க. நான் இருக்கிற உங்களோட ஆத்மா நிம்மதியாக கொண்டு நான் யோசிக்கிறேன். ஐயா சரி, என்ன செய்கிறது, எல்லாத்தையும் சமாளிக்கத்தான். இப்போ கடம்பளத்தான் போகிறீங்க, ஏதோ செய்யத்தான் போகிறீங்க. இப்போ செய்யத்தான் போகணும், செய்யாமலும் செய்யலாது. உங்கள் இப்போ நீங்கள் எனக்கு ஏதாவது உதவி செய்து தான் நல்லது. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்கள் செய்யணும். இல்லைன்னு சொன்னால் நான் என்னால் இழக்கூடியதை கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புட்டு செய்ய போட்டு கட்டத்தான் போகணும். நான் என்ன சொல்கிறேன், நான் கதைக்கிறத பார்த்தாலும் பார்க்குறாங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ தெரியாது. ஆனால் நான் வந்து உண்மையாக நான் இதை தான் சொல்கிறேன். நீங்கள்
நிம்மதியாக வாழுங்காலம் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும். மற்றது உங்களோட மனைவியாக இருந்து போனவா எனக்கு அந்த இறந்தாக்கள் வந்து இரவில் வந்து விரட்டுவினம் நிம்மதி இல்லாமல் போடுவினம் என்ற கதையெல்லாம் எனக்கு அது எல்லாம் நம்பிக்கை இல்லையா? சரிதானே? அது ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயங்கள் நம்பிக்கைகள் அவையவே பொறுத்தது. என்ன பொறுத்த வரைக்கும் மனுஷன் இருக்கைக்குள்ளே நிம்மதியாக இருக்கணும். சரிதானே? இறந்த பிறகு வந்து பேண்டு மூலம் பிடிக்காது இதுதானே. அதுகளை விட இருக்கைக்க சந்தோஷமாக வச்சுருக்கோம், நிம்மதியாக இருக்கணும். நான் உங்களோட நிம்மதியை விரும்புகிறேன். நாளைக்கே நீங்கள் கடனுகளை தண்ணிகளை பட்டு போட்டு ஒரு வந்து வீட்டு வாசலில் வந்து கத்த இந்த ஒரு வயசான டைமில் சும்மா சரி நீங்கள் கொஞ்சம் பயந்தாலும் இல்லை உங்களுக்கு ப்ரெஷர் கூட்டினாலும் அது உங்களை இவ்வளோ தாக்கும். இல்லைங்கதா? அதுதான் நான் யோசித்தது, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு காலம் யோசிங்கோ. ஐயா இருக்கக்கூடிய மனநிலைமை நாங்கள் வந்து ஒரு கட்டத்தில் ஐயாவுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணாங்களே ஐயா. அப்போ ஐயா இப்போ தனிச்சு போனார். அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமான ஒரு ஆள் வந்து மறைஞ்சிட்டா. மகனும் வந்து போயிட்டார். ஒரு வருஷ காலப்பகுதிக்குள்ளே எல்லாம் தலைகளாக நடந்து முடிஞ்சுது. இருந்தாலும் இப்போ தான் இருந்து வாழ்ந்துருக்கார். இன்னொரு பிள்ளை இருக்குது, கடைசி பிள்ளை உண்டு. ஐயா கண்ண பிள்ளைகள் இருந்தாலும் கடைசி பிள்ளையும் கணவனால் கைவிடப்பட்ட நிலைமையில் வீட்டோடைய இருக்கிற அவாக்குமே 2 பொம்பளை பிள்ளைகள். அப்போ ஐயாண்ட தலையிலேயோ வந்து பெரும் சுமை வந்து குடிக்கொண்டு இருக்குது. அப்போ நம்ம வந்து ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஒரு ஆறுதலை நாங்கள் ஐயா கொடுக்குறதா நல்லது. இப்போ அந்த வகையில் ஐயா நீங்கள் இன்றைக்கு வீடு தேடி வந்ததால் இன்றைக்கு வந்து ஐயாவுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு உதவியினாலும் கட்டாயம் செய்வோம் ஐயா. நீங்கள் நான் தர்ற ஒரு 1000 ரூபாவாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு நன்மையான காரியத்துக்கு சரியாக சிந்தித்து பயன்படுத்துங்க. மற்றது இந்த ஒரு வயசான காலத்தில் அப்பாவை நேசிக்கக்கூடிய உள்ளங்கள் கணக்க பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க யாரும் பார்த்து உங்களுக்கு அதை இதையும் செய்யணும்னு விரும்பி செஞ்சால் கட்டாயம் நான் அதை உங்களை அந்த அம்மாவோட அந்தரடி செய்கிறதுக்குள்ளேயே நான் கொண்டு வந்து தருவேன் ஐயா. இன்கேஸ் வரலை அப்படின்னு சொன்னால் நான் வந்து திருப்பி நான் வரமாட்டேன். என்றால் என்னால் முடிஞ்ச என்ற நீங்கள் வீடு தேடி வந்திருக்கிறாங்க. சரியா? இங்கே நான் இதில் எவ்வளோ இருக்கணுங்க? இருக்குது. 50 இருக்குது ஏன்னா. அப்போ ஐயாக்கான ஒரு சின்ன ஒரு 6000 இருக்குமா இல்லையா? கட்டாயம் கட்டாயம் வேணா. அப்போ நீங்கள் நினச்சா ஒரு இந்த இதை வச்சு கூட சும்மா சமாளிச்சு அவனு செய்யக்கூடிய மாதிரி செய்யலாம் ஐயா. எவ்வளோங்க இதுகளுக்கு போகாமல். மற்றது இதை வந்து எங்களுக்கு தெரியும். ரீசெண்டாக நாங்கள் துன்னால பகுதியில் ஒரு 30,000 கொடுத்துருந்தோம். அதேமாதிரி ஒரு 40,000 வந்து பரணி பகுதியில் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இன்றைய தினம் இங்கே வந்து ஒரு 50,000 வந்து ஐயாவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். வந்து சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒருத்தங்க, அவங்களோட பேர் விவரம் ஒன்றும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க தந்த பணம். ஸோ வந்து அதில் 50,000 ஐயாவோட ஒரு ஆறுதலுக்காண்டி கொடுத்துருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து 886. அந்த அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களா ஐயா? உங்களோட மகள் மாதிரி நினச்சி கொள்ளுங்களேன். நன்றி. நீங்கள் வந்து வேதனைப்படாமல் இருங்கோ. நான் வந்து கதைக்கிறத வந்து எப்பயுமே உங்களோட நன்மைக்காக மட்டுமா தான் ஐயா இருக்கும். சரியா? உங்களை வந்து கவலைப்படுத்தணும், உங்களை கண்ணீர் சிந்த வைக்கணும்னு நினைச்சோரு நான் இருந்திருந்தால் நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். ரைட்? இப்போ நான் நீங்கள் நல்லா இருக்கணும் என்ற ஒரு சிந்தனைக்காண்டி தான் சரி நான் இதை கொண்டு வைங்க. அப்போ என்றக்காண்டி தான் நான் வந்தேன். சரி, உங்களை நல்லா வழிபடுத்தணும், உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கணும், ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆறுதலாக இருக்கணும் நான் வந்தேன். ஆனால் என்ன செய்கிறது? சிலர் சொல்லுவாங்க என்ன, நற்காரியங்களுக்கு இல்லாட்டிலும் தீமையான காரியங்களுக்கு நிற்கணும்னு மாதிரி நீங்கள் நன்மைக்கு இல்லாட்டிலும் தீமைக்கா என்ன சொல்ல அப்படி ஒரு நடந்த விஷயம் செய்ய வேண்டியக்காண்டி கட்டாயம் நீங்கள் காசு மாதிரி தான் செய்யணும்னு செஞ்சுருக்கீங்க. அது பிழை இல்லை. இருந்தாலும் அது உங்களை பாதிச்சிடக்கூடாது, அது உங்களோட இருக்கும் ஆபத்தை கொண்டு வந்துடக்கூடாது தான் நான் வந்து காய்ச்சது. மற்றும்படி ஒன்றும் இல்லை. பாப்பா நாங்கள் நம்புவோம். சரியா? ஐயாக்கான உதவியாச்சும் வருமானம் நம்புவோம். சரிதானே? வர என்ன சந்தோஷமாக இருக்கும். சரியா? வேறு காசு கவனம் அதை பேங்கில் இல்லாட்டி மட்டும் செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. நான் மறுபடியும் வந்து சந்திப்போம். ஒன்றும் யோசிக்கோங்க. எல்லாத்த வாழ்க்கையிலையும் பழமே நடக்குதானே. அன்றைக்கி நாங்கள் உதவி செஞ்சு ஒரு 23 வயசு இப்படியும் கூட இறந்துட்டார். அதே மாதிரி ஒரு 21 வயசு பிள்ளை இறந்துட்டார். எல்லாம் கிட்னி ஃபெயிலியர் அப்படி இப்படின்ற. இப்போ எல்லாத்த வாழ்க்கையிலையும் நடக்கிறாண்டேக்குள்ளே ஐயாக்கு இப்போ 68 வயசு என்ன. இப்போ இவ்வளோ காலம் ஐயா ஆசீர்வதிச்சு கடவுள் பூமியில் வச்சுக்கேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். மற்ற அம்மாவோட ஆத்மா அண்ணாவோட ஆத்மா எல்லாம் அது நல்ல மாதிரி சாந்தி அடைஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புவோம். சரியா? ஒன்றுக்கு யோசிக்காங்க. இது உங்களால் முடிஞ்ச வரையும் நாங்கள் வந்து கை கொடுப்போம். சரியா? ஓகேண்ணா? ரைட். அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் ஐயா.
வந்துடு பார்க்க போயிருக்கோம். இல்லை இல்லை அதை நான் பார்க்கணும் இல்லை நாங்கள் செஞ்ச ஒரு காரியம் அது நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் ஓகே. சரி அவர் அந்த ட்ரெயின் தெரியல, ஃபோட்டோ காப்பி தெரியல, அந்த பிள்ளை ஏதோ அனுப்பி எடுத்தாங்க. மகள் ஒரு நல்ல பிள்ளை, மகள் கதைச்சி அது என்ன அதை விட 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த உறுதி இங்கே வச்சது எவ்வளோ ஒன்றுக்கு வச்சு வட்டி 4 லட்சம் கேட்டு இல்லை 2023 வட்டி கேட்டு பிறகு அந்த வட்டி ஒன்றும் வேண்டாமே இல்லை அந்த 13 18 வட்டும் வட்டி கட்டு அது நீங்கள் கட்டுறீங்க சரி. பிறகு அந்த கணக்குக்கு நாங்கள் கட்ட விடையிலே இல்லை. அந்த பிள்ளைக்கு தான் நன்றி சொல்லணும். அவ்வாறு உதவியும் இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே மீன்ஸ் அந்த பழைய காலத்துக்குள்ளே இருக்குது. மறுபடியும் அம்மாட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் அவளுக்குறோம். சரியா ஒன்றுக்கு யோசிக்காம சந்திப்போம் மறுபடியும். சரியா ஓகே. என்னென்ன உங்களோட கடையாளெல்லாம் நடந்து சிக்காத மாதிரி போல மாடை இங்கே படலாம் ஆடு அக்கினி மாட்டாக்கா அங்கே ரைக் மாற்றணும் பிள்ளை சட்டி போட்டு அண்ணே சொல்லுங்க. உங்களுக்கு கடை வந்து என்ன அடிப்பாம் கடை அந்த 2 பெப்பையும் போட்டு கல்லை வச்சு செய்ய முடியாது. இல்லாட்டி கில்லையும் வச்சு கட்டுறோம். கல்லை வச்சுட்டு எனக்கு பண்டில் போக மாதிரி செய்தா சரி. மாடு சீக்கிரம் பயப்படுதா குத்தும் போது லைன்ல இருங்க அண்ணா வாரம். அண்ணன் இருங்க வாரம். பைக்கில் சிக்கர் நல்ல ஒரு மனுஷன்டாப்பா. கண்கிழங்க கவலையாக இருக்குது. என்ன உண்மையாக என்ன பொறுத்தேக்கூடாப்பா மனுஷர் வந்து நிம்மதியாக வாழணுண்டாப்பா. இப்போல்லாம் என்ன சொல்கிறது அந்திரடியெல்லாம் இது அண்டெல்லாம் செய்யத்தான் மனம் இல்லையாண்டு இல்லை. ஆனால் கடன் பட்டு செஞ்சு விட்டு இருந்தாலும் என்ன செய்ய சொல்லாமல் நான் அதுக்கான தான் காய்க்கிறேன். பார்க்குறவங்க கூட அதை என்ன விளங்கி கொள்கிறாங்க எனக்கு தெரியாது. ஆள் வச்சுட்டு ஆள் கெடுப்பும் போகிறோம். அன்னைக்கு அந்த அண்டை பார்த்துப்பியல் வரணி இப்போ காய்ச்சாங்க ஐக்கார் ஆளுக்கு மங்களுக்கு நல்ல ஃபெம்பெல்லாம் அதோட கொண்டிருக்குவார். அதில் காலத்தை கதை டியூன் தான்டாப்பா விருப்பம். கட் பண்ணுதான் அங்கால பெருந்தலை அடி போகுது. சரி ஓகே. போன மாட்டியடா என்ன பாருப்பா லைசன்ஸ் உங்களுக்கு இப்போ நீங்கள் அதில் விளையாட்டுட்டு போன நீங்களா? அது சரி. அப்போ இப்போ திருப்பி கொண்டு வந்தீங்களா? சரி அது ஒன்றும் சிக்கல. நீங்கள் ஹோனா போயிட்டீங்கன்னு சொன்னால் சரி. எங்கே போறீங்களா இப்போ? இப்போ வீட்டை போறீங்க. சரி அங்கே இருக்க நீங்களா? இப்போ எங்கே தான் இருக்கிறதா? சரி நான் அந்த முந்திக்கு ஒரு அம்மா ஹெல்ப் பண்ணியாமல் இப்போ இறந்துட்டேன். அந்த உறுதி மட்டும் கொடுத்தேன் செத்துட்டா. அப்போ அவட அந்தடி வருது நின்றைக்கு வீட்டை வந்தவர் ஐயா. ஓ அப்போ வீட்டை வந்தவர் இப்போ கஷ்டம் தானே. அதனால் இப்போ பார்த்து போட்டு போகிறோம். கவனம் பரட்டை போட்டு சந்திப்போம். வேணா சரி சைட்டா இல்லைங்க. பாய் பாய். ஹலோ ஹலோ என்ன சிக்கல் போதா வீட்டை சிக்கல் போதா? ஏண்ணா என்ன விளைஞ்ச விஷால அடிக்கிறது ஒன்றும் மிக்க முடியாது. விஷால அடிக்கிறேன் என்ன சிக்கல் போகுது சொல்லுங்க. விளக்கத்தை சொல்லுங்க என்னன்னு. பக்க நேரம் பேன் போட்டு தெளிவான பார்த்து இருக்கா. என்ன பிரச்சனை போகுது வீட்டை? இப்போ கடை போடணும் சாமான் பண்ணி வைக்க விஷால அடிக்க வீட்டே. நீங்கள் சும்மா வீட்டை இருக்கணும்ப்பா. என்னது கடையில் போட்டு நீங்கள் கச்சா நல்ல மிக்சர் எம்பித்தொன்று புரியல அதெல்லாம் கட்டு இதாப்பா. நான் முந்தி விற்றுதானே முந்தி வித்தப்பா அதெல்லாம் காலம் போச்சப்பா. நீ உங்கள் பெட்ரோல் பிரச்சனை வைக்கலாம். நான் நேற்று விற்றது முருகன் கோயில் விற்றது மஞ்சள் கடை விற்ற. அவன் முருகன் விற்கிற வேற கதை என்ன நீங்கள் விற்க கஷ்டம் என்ன? என்ன நீங்க கடையை போட்டு தந்தா நான் விற்பேன். கடை என்ன உங்களுக்கு பைப்பில் எவ்வளோ? இப்போ பைப்பில் போட்டு என்ன ஃபிட்டிங் ஆச்சேவா இல்லாட்டி கல் வச்சு கட்டவோ? என்ன மாதிரி கல்லில் கட்டி விடுவோம். என்ன கடையாட்டக்கே நம்மளோட வீட்டோடையோ இல்லை அங்கே பக்கத்து வண்டா வெளியில் அந்த வண்டில் கடை மாதிரியோ? வண்டில் செட்டப்போ நீங்க வந்து பார்த்தா சரி.
அதான் நான் வந்து பார்க்கத்தான் இருக்குது. சொன்னேன் கடையில் வேறு என்ன சாமான் விற்க போறீர்கள்? நான் மிக்சர் எல்லாம் பவுடா எல்லாம் மிக்கப்பா மிக்சர் பவுடா எல்லாம். மிக்சரில் எவ்வளோ எல்லாம் பெரும் ஒரு பேக்கெட்டுக்கு?